தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னட நடிகர் உபேந்திரா எழுதி இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய UI திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஏவாள் ஆப்பிள சாப்பிட்டதுக்கு அப்புறம் உலகம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதுல இருந்து கதை ஆரம்பிக்குது. இதற்கு பிறகு கல்கி அவதாரம் தொடங்குது. கல்கி அவதாரத்துக்கு பிறகு உலகம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படிங்கிறத கற்பனை கலந்த கதையா எடுத்திருக்காரு இயக்குனர் உபேந்திரா. கதையின் நாயகன் சத்யா நல்லவனா நடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு மர்ம மனிதன் மனிதர்களை வேட்டையாடுறான், மனிதர்களை கொண்டு குவிக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல கதையின் நாயகி சத்யாவை ஒருதலையா காதலிக்கிறாங்க. ஆனா காதல சொல்ல பயப்படுறாங்க. தன்னுடைய காதலை சொல்ல முற்படும் போதுதான் அந்த மர்ம மனிதன் சத்யா அப்படிங்கிறது தெரிய வருது. இதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுதான் படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, வித்தியாசமான கதைகளை வித்தியாசமான கோணத்துல சொல்லக்கூடிய இயக்குனர் உபேந்திரா இந்த படத்தை ஒரு பேண்டசி திரைப்படமா கொடுத்திருக்காரு. குறிப்பா ஜாதி, மதம், கடவுள் இந்த நம்பிக்கைகளை வச்சு மக்களுக்கு மத்தியில எப்படி பிரிவினை வந்துச்சு அப்படிங்கிறத காட்சியின் வாயிலாகவும் வசனங்கள் வாயிலாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு சலீம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் மக்களை வச்சு எப்படி அரசியல் பண்றாங்க, அதை எப்படி சினிமாவா எடுத்து பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா காட்டியிருக்காரு இயக்குனர். இந்த படத்தினுடைய பிளஸ்ஸே கதை திரைக்கதை தான். அடுத்து என்ன அப்படிங்கிற ஆடியன்ஸை யோசிக்க வச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். இந்த படத்துல காமெடி காட்சிகள்லாம் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. இது ஒரு வித்தியாசமான திரைப்படம். எல்லாருக்கும் புரியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான். பட் வித்தியாசமான படங்களை தேடி தேடி பார்க்கறவங்களுக்கு இந்த படம் ஒரு வித்தியாசமான ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மொத்தத்துல இந்த படம் ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி திரைப்படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3. அடுத்த வசனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.